ஸ்டார்ட், கேமரா, ஆக்ஷன். இன்னும் எத்தனை நாளைக்கு ஊசி போடுவீங்க? ஒரு மாசத்துக்கு. ஏன்? ஒரு மாசத்துக்கா? எங்க அண்ணனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமே. என்ன கஷ்டம்? மருந்து வாங்கணும், உங்களுக்கு பணம் கொடுக்கணும். அதெல்லாம் வேண்டாம். டாக்டர்மா, உங்ககிட்ட மட்டும் சொல்றேன், சில சமயத்துல நான் இருங்கும்போது ரத்தமா வரும். இது அண்ணனுக்கு தெரிஞ்சா அழுவும். அதனால நான் சொல்லவே மாட்டேன். எல்லாம் சரியா போயிடும், கவலைப்படாதம்மா. சீக்கிரம் கொண்டாமா. உனக்கு ஏதாவது மூளை இருக்குதா? டாக்டர் வந்திருக்காங்கன்னு சொல்லக்கூடாது. நான் பாட்டு குடிச்சுட்டு. பரவாயில்ல, பட்னம் போடுங்க. சாரி டாக்டர். வடிவை நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கணும். ஏன், அவளுக்கு என்ன சாதாரண இருமல் தானே? நீங்க நினைக்கிறபடி அது சாதாரண இருமல் இல்ல. பின்ன என்ன? ஓ, நீங்க இங்கிலீஷ் டாக்டர்ல ஏதாவது புது வியாதி கண்டுபிடிச்சு சொல்லுவீங்க போல இருக்கு. சொல்லுங்க. மதன், வடிவை பரிசோதனை பண்ணி பார்த்ததுல அவளுக்கு டிபின்னு சந்தேகப்படும். ஆமா. டாக்டர், என் தங்க கள்ளங்கப்பட அறியாத குழந்தை. அந்த பூவை வாட வைக்க பொல்லாத வியாதிக்கு மனசு வராது டாக்டர். நீங்க சின்ன பொண்ணு, உங்களுக்கு அனுபவம் பத்தாது. ஏதோ என்ன பயமுறுத்துறதுக்காக அப்படி எல்லாம் சொல்றீங்க இல்ல டாக்டர்? வடிவு, டாக்டர் என்ன சொன்னாங்க? அடிக்கடி எழுந்துச்சு நடமாட வேணாம்னு சொன்னாங்க. போய் படுத்துக்க. சரிண்ணா. டாக்டர்மா, எங்க அண்ணன் ஏழை, பீஸ் ரொம்ப கேட்காதீங்க. கொஞ்சம் கூட கேட்க மாட்டேம்மா. நீங்க நல்ல டாக்டர்மா. டாக்டர், பாத்தீங்களா டாக்டர், என் தங்கச்சி துள்ளி ஓடுற அழக. அந்த குழந்தைக்கு டிபின்னு சொல்றீங்க? மதன், நோயாளிங்க டாக்டர் கிட்ட உண்மையை மறைச்சாலும் டாக்டருங்க நோயை பத்தின உண்மையை சொல்லாம இருக்க முடியுமா? டாக்டர், நான் ஒரு சின்ன சமாச்சாரம் சொல்றேன், நீங்க தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே? நீங்க எதையுமே எப்பவுமே என்கிட்ட மனசு விட்டு சொல்லலாம். ஒரு நல்ல டாக்டர் கிட்ட என் தங்கச்சியை காமிச்சாங்க. ஆமா, அதுலயும் ஒரு நல்ல அனுபவம் உள்ள டிபி ஸ்பெஷலிஸ்ட காட்டி தெரிஞ்சுக்கணும்னு நான் முந்தைய முடிவு செய்துட்டேன். இதை சொல்லவா இவ்வளவு தயக்கம்? டாக்டர், நான் நினைச்சபடி வடிவுக்கு டிபி இல்லைன்னா என்னை விட சந்தோஷப்படக்கூடியவங்க வேற யாருமே இருக்க முடியாது. நான் வரேன்.